ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 68வது தசகம் ராசக்கிரீடை தொடர்கிறது. தவ விலோகநாத் கிருஷ்ணா கோபிகா ஜனா பிரமத சங்குலா கிருஷ்ணா பங்கஜேக்ஷணா அமிர்ததாரயா கிருஷ்ணா சம்ப்ளுத இவ ஸ்திதிமதாததாம் கிருஷ்ணா த்வத் புரோகதாக. இந்த 68வது தசகத்தில் ராசக்கிரீடியை மகாராசலீலையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதில் 1வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனை கண்ட கோபிகளின் நிலையை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபிகைகள் மீண்டும் உன்னை கண்டதால் பெருமகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்தார்கள், திக்குமுக்காடி போனார்கள். அவர்களின் உடலும் உள்ளமும் குளிர்ந்து அமித மழை பொழிந்தது போல் சிறிது நேரம் அசைவற்று நின்றார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ததனு காச்சன கிருஷ்ணா த்வத்கராம்புஜம் சபதி கிருண்ணதி கிருஷ்ணா நிர்விஷங்கிதம் கனபயோதரே கிருஷ்ணா சந்நிதாய சா புளக சம்ப்ருதா கிருஷ்ணா தஸ்துஷீச்சிரம். இந்த 2வது ஸ்லோகத்தில் ஒரு கோபியின் துணிவை பற்றி வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஒரு கோபிகை பயமின்றி தாமரை போன்ற உன் கைகளை எடுத்து கடினமான ஸ்தலங்களில் வைத்து மயிர்ச்சிலிர்த்து வெகுநேரம் நின்றாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். தவ விபோ பரா கிருஷ்ணா கோமளம் புஜம் நிஜகலாந்தரே கிருஷ்ணா பர்யவேஷ்டயத் கலசமுத்கதம் கிருஷ்ணா பிராணமாருதம் பிரதிநிருந்ததி கிருஷ்ணா ஆதிஹர்ஷுலாம். இந்த 3வது ஸ்லோகத்தில் மற்றொரு கோபியின் செய்கையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மற்றொரு கோபிகை மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு உன்னுடைய அழகிய கையை தன் கழுத்தில் சுற்றி கொண்டாள். இதனால் கழுத்திலிருந்து கிளம்பிய மூச்சுக்காற்று தடுத்து நிறுத்துபவள் போல விளங்கினாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். அபகதத்ரபா கிருஷ்ணா காபி காமினி தவ முகாம்புஜாத் கிருஷ்ணா பூகச்சர்விதம் பிரதிகிருஹிக்யத கிருஷ்ணா வக்த்ரபங்கஜே நிதததி கதா கிருஷ்ணா பூர்ணகாமதம். இந்த 4வது ஸ்லோகத்தில் தாம்பூல ரசம் பெறுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், மற்றொரு கோபிகை வெட்கத்தை விட்டு நீமென்ற வெற்றிலையை பெற்று அதை சாப்பிட்டு விட்டு தன் விருப்பம் நிறைவேறியது என்று எண்ணினாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேக். விகருணோ வனே கிருஷ்ணா சம்பிஹாய மாம் அபகதோசிகா கிருஷ்ணா த்வாமிஹ ஸ்ப்ருஷேத் இதி சரோஷயா கிருஷ்ணா தாவதேகயா சஜலலோச்சனம் கிருஷ்ணா வீக்ஷிதோ பவான். இந்த 5வது ஸ்லோகத்தில் கண்ணீர் ததும்ப கண்ணனை காண்கிறாள் ஒரு கோபிகை. இதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. ஓ குருவாயூரப்பா, கண்ணில் நீருடன் ஒரு கோபிகை உன்னிடம் இரக்கமில்லாமல் காட்டில் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்றாய். இப்பொழுது உன்னை யார் தொடுவாள் என்று கேட்டு கூறி சினந்து உன்னை பார்த்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். இதி முதா குலைர் கிருஷ்ணா வல்லபி ஜனை சமமுபாகதோ கிருஷ்ணா யாமுனே தடே மிருதுகுச்சாம்பரே கிருஷ்ணா கல்பிதாசனே குஸ்ருணபாசுரே கிருஷ்ணா பத்யசோபதாம்.
இந்த 6வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் அளித்த ஆசனத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி பலவிதமான மகிழ்ச்சியுடன் திளைத்த கோபிகைகளுடன் யமுனை ஆற்றின் கரையில் நீ கூடினாய். அங்கே குங்குமம் படிந்து பிரகாசிக்கும் மிருதுவான மேலாடைகளால் செய்யப்பட்ட ஆசனத்தில் நீ அமர்ந்து மங்களமூர்த்தியாய் விளங்கினாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி, கதிவிதா கிருபா கிருஷ்ணா கேபி சர்வதோ த்ருததயோதயா கிருஷ்ணா கேச்சிதாஸ்ருதே ததிஜிதித்ருஷா கிருஷ்ணா மாத்ருசேஷ்வபி அபிஹிதோ கிருஷ்ணா பவான் பல்லவி ஜனை. இந்த 7வது ஸ்லோகத்தில் கருணை எவ்வளவு விதம் என்று சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பரை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது கோபியர்கள் உன்னிடம் கருணை என்பது எத்தனை விதம்? சிலர் எல்லோரிடத்திலும், வேறு சிலர் தம்மை அண்டியவர்களிடமும் கருணை கொண்டவர்கள், வேறு சிலர் எங்களைப் போல் சரண் அடைந்தவர்களிடம் உன்னை போல் கருணையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று உன்னை ஏசினார்கள் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், அயி குமாரிகா கிருஷ்ணா நைவ சங்க்யதாம் கடினதாமயி கிருஷ்ணா பிரேம காதரே மயி து சேதசோ கிருஷ்ணா வோனு விருத்தயே கிருதமிதம் மயே கிருஷ்ணா ஊச்சிவான் பவான். இந்த 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் செய்யும் சமாதானத்தை சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, உடனே நீ அவர்களை பார்த்து, ஏ குமாரிகளான கோபிகைகளை, உங்கள் அன்பு குறைந்து விடுமோ என்று பயந்து என்னை கல்நஞ்சன் என்று சந்தேகிக்காதீர்கள். என்னிடம் உங்கள் அன்பு அதிகமாவதற்கு நான் மறைந்து போனேன் என்று கூறினாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனிடம் பட்டதிரி சொல்கிறார், ஐநிஷம்யதாம் கிருஷ்ணா ஜீவவல்லபா பிரியதமோ ஜனோ கிருஷ்ணா நேத்ருஷோ மமா ததிஹரம்யதாம் கிருஷ்ணா ரம்யயாமினீஷ் அனுபரோததோ கிருஷ்ணா மித்யாலபோ விபோ. இந்த 9வது ஸ்லோகத்தில் தன்னுடன் விளையாடும்படி கூறுதலை பகவான் கூறுறதை சொல்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மேலும் நீ கோபிகைகளிடம், உயிரிலும் உயிரானவர்களே கேளுங்கள், எனக்கு உங்களை மாதிரி விருப்பமான உறவினர்கள் வேறு யாரும் இல்லை. ஆகையால் இந்த அழகிய இரவில் யமுனை ஆற்றின் கரையில் தடையில்லாமல் விளையாடலாம் என்று சொன்னாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், इति गिरातिकं कृष्णामोदमुएतुरैर्व्रजवतु जनैः कृष्णा साकमारमन् कलितकौतुको कृष्णारासकेलने गुरुपुरीपदे कृष्णा पाहि मां कथात्. सर्वत्र गोविन्दनाम சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் கண்ணன் விளையாட்டை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபியர்கள் உன் சொல்லை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தார்கள். அவர்களோடு விளையாடினாய். இப்படி ராசக்கிரீடையில் மிகுந்த ஆவல் கொண்ட ஹே கிருஷ்ணா, என்னை வியாதியிலிருந்து காக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் தாமரை போன்ற திருவடிகளில் விழுந்து வணங்கி பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.